வல்லமை கொண்டவனாம் வலியவனாம் வானோர் புகழ்கின்ற பெருமகா முனியாம் அகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயரானந்த உயர் சபையை கொடுத்து உயர்வாக அமர்ந்திட்டவனை முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ அமர்ந்தவனை கொடிமரங்கள் கண்டு அமர்ந்தவனை நவக்கிரகங்கள் வணங்கி நிற்க அமர்ந்தவனை நற்கருணை உள்ளவனை பொற்கருணை உள்ளவனை பொன்னம்பல கருணையாளனை அகத்தியத்தை பரந்தாமன் 10 அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு அருள் காவல் விட திருக்காவல் விட்டு பணிந்த அற்புதமான தாரை வார்த்த கொடுத்த அற்புதமான தவ சிவ மகா சபையிலே இருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேரண்ட பெருமகனாம் பெருநேசனாம் மக்கள் நேசனை மகத்துவம் மிக்கவனை மகா சபை அமர்ந்தவனை சபையாய் அமர்ந்தவனை வருக வருக என மங்கள் எல்லாரும் இது எடுத்து வச்சுக்கோங்க. சங்கு பெருக்கிறதுக்கு யார் இருக்கா? சங்கு பெருக்கிறதுக்கு ஆள் இருக்கா? யாயோ சங்கு கால் இருக்கா? வரா இந்த இதை உடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏதோ முடிஞ்ச மட்டும் அடிங்க. என்ன எல்லாரும் வேண்டி நின்றுக்கோங்க. உண்மையாக அகத்திய பெருமானை கூப்பிடுதோம். என்ன எல்லாரும் வேண்டி நின்றுக்கிட்டு ஓம் அகதீஷாய நமக உட்கார்ந்துக்கோங்க. ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக. இந்த பூவை எடுங்க. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஜெகமகா சித்தனே நமக பிரபஞ்ச மகா சித்தனே நமக பிரபஞ்ச சபை அமர்ந்தவனே நமக பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே நமக திருமுருக திருச்சபை அமர்ந்தவனே நமக. ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக. தென்னாட்டவர்க்கெல்லாம் சொந்தக்காரனாய் சிவமாய் என் நாட்டவர்க்கும் அருளினை பகிர்ந்தளிக்கும் அற்புதமான தென்பொதிகை தலமதில் அமர்ந்த சிவத்தின் அருகாமையில் ஏற்றங்கொண்டு ஆழ்கடலில் மூழ்கி நின்று அற்புதமாய் முத்து குளிக்கும் அற்புதமான மகாவட்டம் என்று அழைக்கக்கூடிய அத்தகைய மாவட்ட நிலைக்குள் அருகாமையில் அருள்மிகு சிவபெருமானுடைய பேராற்றலாய் விளங்கும் பூவனநாதன் உடனுரை செண்பகவள்ளி தாயாய் இணைந்து அருள்பாலிக்கின்ற அற்புத அகத்திய தீர்த்தம் கண்ட தலத்தின் அருகாமையில் ஏற்றம் கொண்டு இரு கண்களாய் விளங்கும் அக்கண்களுக்கு நடுவே குடியிருக்கும் இரு கண்குடி என்னும் பேராற்றல் இடுக்கண் வருகின்ற பொழுது அதனை களைகின்ற அற்புதமான மாரி அம்பாளாய் அமர்ந்து அருள்நிலையில் வழிகாட்டுகின்ற தலத்தின் அருகாமை தலமதிலே அருள்மிகு அற்புதமான திருக்கைலாய நாதன் அமர்ந்து செண்பகவள்ளி அனந்தவள்ளியின் அருள்நிலை சமேதராக அமர்ந்திருக்கும் அத்தலத்தின் பெருமகா நிழலாய் அருகாமை தலமதிலே அமர்ந்திருக்கும் பேராற்றல் கொண்ட அற்புத சபைதனில் கசத்தாறு மாநகர் என்னும் பேராற்றல் கொண்ட மாநகரிலே அகிலாண்ட பரமேஸ்வரி சமேதராய் அமர்ந்திருக்கும் அற்புதமான எம் ஐயன் சிவத்தின் திருவடி பேராற்றலாய் அச்சபைதனில் வந்து அமர இத்துணை ஆற்றலும் ஒன்றாய் அமர்ந்திருக்கும் ஒற்றை தலமாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலிருந்து எம் ஐயனின் திருவடியை தொட்டு வணங்கி ஆற்றல் கொண்ட சபைதனில் கன்னிமூல ஆணைமுக பெருமானுடைய அடிவருடி வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. அருள் மகா பேராற்றல்கள் வளம் வருகின்ற பிரபஞ்ச மகாசபை அச்சபைதனை எதற்காக பிரபஞ்ச மகாசபை என்று அழைக்கின்றோம் என்கின்ற கூற்றினை
சித்தன் சுருக்கமாக இத்தகைய பகுதி நிலைகளில் வாழ்கின்ற பாமரர்களுக்குள் குடியிருக்கும் பரமன் அறிகின்றவாறு அற்புதமாய் உரைத்தான் எம் சித்தன். எம் அருளினை தாங்கி நிற்கும் சித்தன் உரைத்தான். அவனே சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட அற்புத பிரபஞ்ச வடிவம் அமர்ந்த தளமாதலால் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் கிட்டிற்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அச்சபைதனிலே ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்து இறைதளம் இதுவென்று உணர்ந்து அற்புதமாய் இறையோடு அமர்ந்த சித்தன் அமர்ந்த தளம் அதுவென்று உணர்ந்து இறை சித்தன் எவனவன் இறையோடு வசிக்கின்றவனே இறை சித்தன், இறையாய் வாழ்பவனே இறை சித்தன் என்னும் நிலை உணர்ந்து அற்புதமாய் அவனோடு பயணிக்கின்ற ஆற்றல் தன்னை பெற்ற அச்சபைதனிலே உயர் சீடனாய் வந்தமர்ந்து இப்பகுதிதனில் பேராற்றல் கொண்ட கிளை சபைதனை அச்சபைதனிலிருந்து அச்சித்தனுடைய அனுமதியின் பால் 11 சித்தர்கள் சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட அனுமதியின் பால் அவன் அருகில் அவன் அமர்ந்திருக்கும் தலம் அருகில் ஏற்றம் கொண்ட கிளை சபைதனை பெற்று அக்கிளை சபைதனை பெற்ற அந்நிலைக்குள் அருண் சீடராய் அற்புதமான சீடராய் வளம் வருகின்ற பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடரான அச்சீடரது இல்லத்தினை சபையாக மாற்றி பிரபஞ்ச மகாசபையின் தொடர்பாளர்களது இல்லங்களெல்லாம் இல் சபையாக மாற்றப்பட்டு இல் சபைக்கு சிவமகா வாழை சித்தனுடைய அனுமதி பெற்று அகத்தியனுடைய அனுக்கிரகம் பெற்று சற்சங்க நிகழ்வுதனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பெண் சீடருக்கும் மழலையர் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகளை வழங்கி அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபை, அபூர்வம் நிகழ்ந்தேறுகின்ற சபை, ஆங்காங்கு அதிசயங்களை காண்பித்துக் கொண்டிருக்கின்ற சபை என்று சித்தன் உரைக்கின்றானே, அத்தகைய அதிசய அபூர்வ அற்புத நிலைக்கு சொந்தக்காரனாகிய பிரபஞ்ச மகாசபையினுடைய சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசிகள். ஓம் அகதீஷாய நமக. அவனோடு இணை நிலை கண்ட சிவ பார்வதியின் வடிவாய் அமர்ந்திருக்கும் அவனை தாங்கிய நிலையில் அவன் தாங்கிய பிரபஞ்சத்தை அவனோடு இணைந்து தாங்கி நிற்கும் அற்புத வடிவாய் அமர்ந்திருக்கும் தேவிக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. ஈடு இணையில்லா இத்தம்பதியருக்கு மழலைகளாக பிறந்து ஒன்றாக அவர்களோடு இக்கலியுகமதிலே வாழ்கின்ற நல்பாக்கியம் பெற்ற அத்தகைய இரு மழலையர்க்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. அருள் பெருமகா பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபை இதுவே 11,000 யுகங்களாக தவம் கண்ட பாதாள கங்கா நதிநீரிலே தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனுடைய புண்ணிய வடிவத்தை தாங்கி நிற்கும் சித்தன் இவனென்று உணர்ந்து இவனோடு அருள் பயணம் சச்சங்க நிகழ்வு பயணம் முக்கியமாக சித்தன் உரைத்தவாறு கலியுக மாற்ற நிகழ்வு பயணம் களிமாற்றி யுகம் மாறா தர்ம யுகமாக மாற்றுகின்ற பயணமதில் ஒன்றாய் பயணிக்கின்ற எம் சீடர்களுக்கும் நல்லாசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சித்தன் உரைத்தவாறு ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அர்த்த நிலையதை அமர வைத்து அற்புதமாக திருத்தமிழ் முருக கடவுளாய் விளங்குகின்ற அவன் உள்ளிருந்து உரையாடுகின்ற அற்புத ஆற்றலோடு வளம் வரும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை உணர்ந்த சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. இக்கிளை சபைதனிலே அற்புதமான பேராற்றல் தவழ்ந்திருக்கின்றது. கிளை சபையில் சீடராக இருந்து பிரபஞ்ச மகாசபையிலே முதன்மை சீடராக இக்கொங்கு மண்டலமதிலே ஒன்றாக கிளை சபை ஆசானோடு பயணித்து சிவசபை ஆசானோடு இரண்டர கலந்த அற்புதமான முதல் இல் சபை சற்சங்க விழா கண்ட அத்தம்பதியருக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற சபை இதுவென்று உணர்ந்து தன்னோடு இணைந்த தன் சக உறவாளர்கள் தன் தொடர்பாளர்களை எல்லாம் சிவசபை நாடி வந்து அமர வைத்து அவர்களுக்குரிய பாவசாப விமோசன நிலைகளை களைந்து உயர் உன்னத ஞானம் உண்மை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபையோடு இணைத்த சீடர்களோடு ஒன்றாக வந்து சற்சங்க நிகழ்வில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சீடர் தம்பதியர்க்கும் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சித்தன் உரைத்தான். அமர்ந்திருக்கின்ற பொழுது இறைகணங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றன. எவ்வாறு ஒன்றாக வரும்? ஒரு மானிடன் பயணித்து வருகின்ற பொழுது எவ்வாறு பிரபஞ்ச ஆற்றல் ஒன்றாக பயணிக்கும்? இது
அத்துணை பேருக்கும் இருக்கின்ற ஒரு வினாவாக இருக்கலாம். ஒரு சிறு குறுந்தலத்தில் ஒரு சிறு இறை மேடை அமைத்து அதில் அமர்ந்திருக்கின்ற 3 இறையாளர்களோடு சீடர்களோடு எவ்வாறு பிரபஞ்ச ஆற்றல் பயணித்து வரும்? ஏனெனில் இவன் உரைத்தான், கடந்த 27-30 ஆண்டுகளாக சபை உருவாகியது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பல்வேறு ஜென்மங்களாக கோடான கோடி ஆண்டுகளுக்கும் முன்பாக கிடைத்த பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் அற்புதமாக சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அத்துணை யுகமதிலும் இருந்த புண்ணியத்தினை ஒட்டுமொத்தமாக சேகரித்த ஒரு வடிவமாக ஒரு மானிடன் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றலினை தன்னகம் வைத்திருக்கின்றானோ அவனோடு பிரபஞ்சம் நிச்சயமாக பயணிக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீசாய நமக. பிரபஞ்சம் என்று உரைக்கின்றோமே, அது எது? அவன் உரைத்தவாறு பஞ்ச பூதங்களே பிரபஞ்சம், பிரபஞ்சமே சிவம். சிவம் யார்? உள்ளுக்குள் இருக்கின்ற அற்புதமான ஆற்றலினை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருந்ததென்று உரைத்தானே, இரண்டும் ஒன்றே. யாம் இயக்குகின்ற இயக்கம், யாம் நடக்கின்ற நடை, விடுகின்ற மூச்சுக்காற்று அனைத்துக்குள்ளும், தாம் ஆற்றுகின்ற செயல்கள் அனைத்திற்குள்ளும் சிவம் இருக்கின்றது, இருந்து பணியாற்றுகின்றார் என்று நினைக்கின்ற ஒருவனுக்குள் அண்டம் அடங்குகின்றது. பிண்டத்தை அடக்குபவனுக்குள் அண்டம் அடங்குகின்றது. இரண்டையும் ஒரு நிலையாக கண்டவனே உயர் மகா சிவமாக காட்சியளிக்கின்றான். அவ்வாறு 2 நிலையையும் ஒரு நிலையாக பெற்று அந்நிலைக்கும் மேலான சிவமகா வாழைச்சித்த நிலை பெற்றவனோடு பிரபஞ்சம் வராமல் என்ன செய்யும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் தமிழ் நிலைகளுக்குள் இருந்து அகத்தியன் வெளிவந்து உரையாற்றுகின்றோம். இலக்கிய நடையில் ஆற்றல் கொண்ட புலவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஓலை சுவடிகளுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தை, அத்துணை சுவடிகளை தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து பெறப்பட்ட அக்னியாய் வந்த நிலைதனை திருமுருக பெருமான் பெற்று அகத்தியன் கரம் கொடுத்து சிவமகா வாழைச்சித்தனுடைய சரீரத்திற்குள் கொடுத்தான் என்று உரைத்தானே. அத்தகைய தமிழ் சுவடி அற்புத சிவ பேழை அது. அப்பேழையில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் தமிழ் கலந்திருக்கும், திருமுருக பெருமானுடைய சுவடு கலந்திருக்கும், அவ்வை தாயினுடைய அற்புதமான அருள் தமிழ் கலந்திருக்கும் என்கின்றபடியால் புரியாத நிலையிலிருந்து அகத்தியன் யாம் வெளிவந்து அவரவர்களுக்குரிய அற்புதமான அத்தகைய நிலைப்பாட்டிற்குரிய வார்த்தைகளாக அகத்தியன் செலுத்த யாம் முற்படுகின்றோம். அகத்திய பெருமான் இது உள்ள சோடிக்குள்ள இருந்து வரத வார்த்தைகள். அது இப்போ பழக்கப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கள் மாதிரி பழக்கப்பட்டவங்களுக்கு சபைக்கு வர்றவங்க மாதிரி இப்படி இப்போ பப்ளிக்காக மீட்டிங் போடுற இடத்துல புரியாது, வேகமாக பேசக்கூடிய. அது முருகப்பெருமானோட தமிழ், ஔவையார் பேசக்கூடிய தமிழ், அகத்திய பெருமான் பேசக்கூடிய தமிழ்னா உண்மையான தமிழ் அது. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் எல்லாம் கலந்து எளிமையான விஷயங்களாக நம்ம இப்போ பார்த்து, இப்போ நான் பேசுகிறோம்ல, இது மாதிரி பேசினா தான் நமக்கு புரியும். இதுலேயும் கூட நாங்கள் திருநெல்வேலிக்காரன்றவாங்க கொங்கு தேயத்தில் ஒரு பேச்சு பேசுவாங்க, ஒவ்வொரு அங்கே தஞ்சாவூரில் ஒரு பேச்சு பேசுவாங்க, ஒவ்வொரு இடத்துல சுழனில் ஒரு தமிழ் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பகுதி தமிழுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி இப்போ தெய்வம் அகத்திய பெருமான் இறங்கி நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு இங்கே உள்ள மொழியில் பேசுவாங்க. ஓம் அகதீசாய நமக. ஓம் இங்கே உள்ள தமிழில், மொழியில் என்ன தமிழில் தான், இங்கே உள்ள இங்கே உள்ள இயல்பு தமிழில். ஓம் அகதீசாய நமக. பெருங்கருணை வடிவமே போற்றி போற்றி, பேரானந்த ரூபனே போற்றி போற்றி, அகத்தியமே போற்றி போற்றி. சிவத்தை ஜீவனாக தனக்குள் வைத்திருக்கும் அற்புதமான சித்தனோடு வலம் வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் அவனை உயர் நிலை கொண்ட இறையாற்றலாய் உணர்கின்ற பொழுது அவனுக்குள் அவர்கள் ஒற்றை உடம்பாக ஒற்றை ஆன்மாவாக பயணித்து வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஒற்றை நிலை கொண்டு பயணிக்கின்ற சீடர்களோடு ஒருவனாக வந்த அத்தகைய பேராற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து எழுகின்ற அருள் பிரவாக பேராற்றல் கொண்ட இறை ஒளிவட்டம் இத்தகைய வளாகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். உண்மை நிலையாய் இவன் உரைத்த உண்மை கூற்று மனிதனுக்குள் மனிதம் கலந்திருந்து மனித நேயத்தினை ஒவ்வொருவனும் கடைபிடிக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் சிவம் விழித்தெழுந்து அவன் நெற்றிக்கண் சுழுமுனையின் வழியாக அவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சிவத்தின் வார்த்தைகளாக வெளிவரும். அவ்வாறு வெளிவருகின்ற வார்த்தைகளே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொருவருக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கின்ற அருள் ஜோதி இருக்கின்றதே இவன் உரைத்தவாறு வள்ளலார் கண்ட அற்புதமான ஜோதி அது எங்கு எரிந்து கொண்டிருக்கின்றது?
ஒரு விளக்கேற்றி முன்னிருந்து அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது அவ்விளக்கின் ஜோதியோடு ஒருவன் கலக்கின்ற பொழுது அஜோதி எங்கு எரியும்? அவ்விளக்கு தூண்டாவிடினும் உள்ளுக்குள் ஒரு ஜோதி எரியும், தன்னுடைய ஆன்ம ஜோதி எரிந்து கொண்டிருக்கும். அஜோதியில் ஒருவன் காண்கின்ற நிலையே சிவநிலை என்பதை சித்தன் எளிமையாக உரைத்தான். இப்பகுதி மக்களுக்கு உரைக்கின்றவாறு அவர்கள் செவிமடுக்கின்றவாறு என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அற்புதமாய் ஓம் அகதீஷாய நமக. அஜோதியினை ஏற்றவே கலியுக மாற்றம் என்னும் அற்புதமான மாற்ற நிகழ்விற்குரிய முயற்சிதனில் இறங்கி இருக்கின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களால் எவ்வாறு கலியுகம் மாறும்? ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற வேற்று நிலை கொண்ட மாநிலர்கள், வேற்று மொழி பேசுகின்ற மாநிலர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இவர்கள் பேசுகின்ற தமிழ் மொழி கேட்டு எவ்வாறு அவர்கள் மாற்றம் பெறுவார்கள் என்ற வினாவிற்கு அகத்தியன் விடை பகிர்கின்றோம். இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட அவருடைய பிண்டத்திற்குள் இருந்து எடுக்கப்பட்ட நூல் என்கின்ற அத்தகைய காரணங்களால் இது பல்வேறு வடிவ நிலைகளாக மாற்றம் பெற்று இங்கு உரைக்கின்ற உரை அகிலம் முழுவதும் 14 லோகங்களுக்கும் சூட்சமமாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது சூட்சமமாய் எதிரொலிக்கின்றது. நிதர்சனமாக அவரவர்கள் தன் கரமில்தில் வைத்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சாதனத்தின் மூலமாக இவன் உரைத்த அத்தகைய இணைய சேவை நிலையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அற்புதமான தமிழ் பெரும் சீடர்கள், தமிழ் பெறுகின்ற அத்தகைய தமிழ் மொழி பேசுகின்ற மாநிலர்கள் எல்லாம் ஆங்காங்கு ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்து உற்று நோக்குகின்றார்கள். முன்னால் அமர்ந்திருக்கின்ற இச்சீடர்கள் தவிர இத்தகைய நிலைதனை உற்று நோக்குகின்ற அற்புதமான சீடர்கள் இத்தகைய உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து ஆசி பெற்று புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை கண்டு ஆசி பெற்று அவர்கள் அத்தளமதில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சுமந்து வளம் வருகின்ற நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற சூழலதிலே இதுபோன்று ஒரு உரை அற்புதமாய் எத்தகைய குறிப்புகளும் எத்தகைய நூலும் இல்லாது ஆற்றலாக சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட சிவ வடிவம் அருகாமையில் இருக்கையில் அவனை உணர்ந்த சீடர்களுக்குள் இருந்து அருள் பிரவாகமாய் சிவ வடிவமாய் பொங்கி எழுந்து கொண்டிருக்கும் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அந்நூலுக்குள் இருந்து அகத்தியனை மட்டுமல்ல அண்டத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் அழைத்து பேசுகின்ற வல்லமையை பெற்றவன் இச்சித்தன் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உரைத்தான் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து புண்ணியங்கள் ஒரு பகுதி சென்ற பொழுது ஒரு பக்கம் உயர்ந்தது அனுப்பினார் சிவபெருமான் என்னை என்று உரைத்தான். அது எதற்காக? அத்தகைய நிலமா உயர்ந்தது அல்ல, புண்ணியங்கள் ஒருபுறம் நிறைந்திருக்க அப்புண்ணியத்தால் இத்தகைய பூவுலகம் மேலெழுகின்ற வேளைதனிலே அகத்தியன் என்னும் ஒரு நிலைக்குள் அத்துணை ஆற்றலும் அமிழ்ந்திருக்கின்றது. அவனால் மட்டுமே இத்தகைய நிலையை சமன்படுத்த முடியும். என் நிலையை களி என்னும் நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. நல்யுகம் மாறி களி மாறி கொண்டிருக்கின்றது. அத்தகைய களிதனை மாற்ற வேண்டும் என்று அத்தகைய பயணித்த வேலைதனில் வந்து அமர்ந்த தலமே தென்பொதிகை தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. பற்றற்று நின்றவனை பற்றி நிற்கையில் பற்றி எரிகின்ற சிவத்தை உணர்கின்ற அத்தகைய பற்று கொண்ட சித்தனோடு அவன் திருவடியை பற்றுகின்ற ஒருவனுக்குள் இவன் பற்றி எரிந்து அவன் பற்றி இவன் அறிந்து இவனை அவன் பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை அவன் அறிந்து கொள்கின்ற பொழுது இவன் அவனை கொள்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. யாம் உரைத்த உரைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தை மறுமுறை தக்க வைக்கும் நிலைகளிலிருந்து உற்று பாருங்கள், அதற்குள் இருக்கும் சிவ ஆற்றல் புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பற்றில்லாதவன் கூறிய உரை கேட்டு வந்த யாம் பற்றில்லாதவனை பற்றிய நிலைதனில் அமர்ந்து தவம் கண்ட தலத்தை நோக்கி வந்து எம்மை தேடி அலைந்தவனை யாம் பற்றினோம். யாம் பற்றிய அந்நிலையில் இவனுக்குள் இருந்து எழுந்த அற்புதமான அத்தகைய உத்வேக நிலை, தவநிலை, சிவநிலை, யாம் காட்டிய அற்புதமான வழிகளில் இருந்து ஒரு அடி கூட பிறளாது இவன் கொண்ட தவநிலை சிவநிலைக்காக இவனுக்குள் அகத்தியம் புகுந்து அற்புதமான கலியுக தேவசித்த சபை என்னும் சபைதனை வழங்கினோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. எதற்காக வழங்கினோம் எனில் சமன்படுத்த வந்த யாம் சமன்படுத்தி கொண்டு வந்தோம். யாம் நிலத்தை மட்டும்தான் சமன்படுத்தினோம், வாழ்கின்ற மாநிலர்களின் உள்ளங்களை சமன்படுத்த எம்மால் இயலவில்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன்.
ஏனெனில் உரைத்த உரைகளை எல்லாம் செவிமடுக்க கேட்டு அது ஏதோ விரலுக்கு இறைத்த நீர் போல் அது வீணாக செல்கின்ற அத்தகைய காரணத்தால் அகத்தியன் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு தலம் வேண்டும், அத்தலத்தில் இருந்துதான் களியை மாற்ற வேண்டும் என்று தேடி அலைந்த பொழுது எம்மை அமர வைத்து அழகு பார்த்த அற்புதமான தலம் கலியுக தேவசித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அச்சபைதனில் அமர்ந்து அற்புதமாக எம்முடைய பணிதனை ஆற்றிக்கொண்டு எம் பணியை ஆற்றுவதற்காக சித்தனை சிவநிலைக்குள் கொண்டு சென்று சிவநிலையிலிருந்து மேம்படுகின்ற அற்புதமான சிவமகா வாழைச்சித்தன் என்னும் நிலைதனையும் வழங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூல் கொடுத்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்கின்ற நாமத்தினையும் யாமே வழங்கினோம், சிவமே வழங்கினார் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உரைக்கின்றார்களே சித்த சபை, சிவசபை, பிரபஞ்ச ஞான சபை, கலியுக தேவ சித்த சபை, அகத்திய ஞான பட்டறை என்று உரைக்கின்றார்களே. இந்நாமங்கள் எல்லாம் இவன் உரைத்ததல்ல, இவன் வைத்ததல்ல, அவன் வைத்ததல்ல, அவன் வைத்ததல்ல, அனைத்தும் சிவபெருமான் உரைத்த நாம வழிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இறைவனை அமர்த்தி நேருக்கு நேராக சிவத்தோடு உரையாடுகின்ற ஒரு தளம் இருக்குமெனில் அத்தளம் யாம் தவம் இருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய தலம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் உரைத்தான் வருகின்ற மாநிலர்களுக்குள்ள பாவ சாப விமோசன நிலைகள் பெறுகின்றார்கள், கர்ம வினைகள் அகழ்கின்றன. அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளாலும் பாவ நிலைகளாலும் அதற்குரிய வடிவங்கள் பெற்று மாநிலர்களாக பிறக்கின்றார்கள். ஆணாக பெண்ணாக இருந்தாலும் வாழ்கின்ற தலம், பேசுகின்ற மொழி, அவர்களுக்குரிய சகோதர சகோதரி நிலைகள், உறவாளர்கள், நண்பர்கள் என்று அவர்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கின்றது. அவ்வட்டமெல்லாம் அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய நிலைகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நிர்ணயிக்கப்படுவது எவரால் என்று கூறுங்கள் பார்ப்போம். இத்துணை நிலையும் அவரவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அருள் வட்டம், அருள் வட்டத்திற்குள் இருக்கும் அவர்களுடைய உறவாளர்கள் வட்டம், அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள், வாழ்வில் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர் இன்னல்கள், சந்தோஷ நிலைகள் எல்லாம் எவரால் நிர்ணயிக்கப்படுகின்றன? ஒரு வினா தொடுக்கின்றேன். யாம் அகத்தியன் எம் சீடர்களை நோக்கி, அனுபவம் மிக்க, ஆற்றல் மிக்க, அற்புதமான சித்த சிவ நிலைமிக்க சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடனாக வலம் வருகின்ற சீடர்களை நோக்கி அகத்தியன் ஒரு வினா தொடுக்கின்றோம். அவரவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள், அவரவர்களுடைய இன்ப துன்பங்களை யார் நிர்ணயிக்கின்றார்கள் என்று உரை பார்ப்போம். அவரவர்களே நிர்ணயிக்கின்றார்கள். வாழ்த்துகின்றோம் சீடனி. அற்புதமாய் அகத்தியனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட புண்டிய வடிவத்தின் சீடனாக வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அறிந்து தெரிந்து கொள்ளு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய விதிமுறையாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவரவர்களின் வாழ்வியல் நடைமுறைகள், இடர் இன்னல் துன்ப இன்பங்கள் எவரால் நிர்ணயிக்கப்படுகின்றன? அவர்களாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கின்ற அற்புதமான தத்துவத்தின் அடிப்படையில் வலம் வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் மனிதனும் அதனை உற்று நோக்கி வாழ வேண்டும். செவிமடுக்க அதனை கேட்டு மட்டும் வாழக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் அவரவர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. எவ்வாறு அவரவர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன? அவர்கள் இஜென்மத்தில் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். படாடோப ஆடம்பர நிலைகளிலே அத்துணை வாகன வசதிகளும் அத்துணை இல்லங்களும் பெற்று வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஜென்மதில் ஜென்மங்களின் மேலும் இறைவனின் மேலும் இறைக்கு மாற்று சக்தி பிரபஞ்சத்தில் உள்ளது என்கின்ற நம்பிக்கையோடு வளம் வருபவனே உண்மையான மனிதன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஜென்மங்களின் மேல் பாவ புண்ணியங்களின் மேல் பற்று கொண்டவன், நம்பிக்கை உள்ளவன்தான் உண்மையான மானிடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் நிச்சயமாக சிவம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் என்று ஒருவன் ஆற்றுகின்ற செயல் இருக்கின்றது. அத்துணை செயல்களும் அது நற்செயல்களாகவே இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு 4 சுவர்களுக்குள் ஆற்றக்கூடிய அத்தகைய தவறு என்பது எவரும் காணவில்லை, எவரும் கண்டுகொள்ளவில்லை. யாம் மட்டுமே இருக்கின்றோம். தவறு செய்வது எவருக்கும் தெரியாது. இறுக பூட்டிவிட்டோம் கதவுகளை, அத்துணை ஜன்னல்களையும் அடைத்து விட்டோம். எவனுக்கும் தெரியாது என்று இருமாப்போடு அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு உரைக்கின்றோம் அகத்தியன். யாம் உள்ளுக்குள் இருப்பவன் யார்? அவரவனுக்குள்ளுள் சிவம் இருக்கின்றார். சிவம் கண்டு கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நிலையையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு நடையையும் கண்டு கொண்டிருக்கின்றார். அவனவனுக்குள் இருக்கும் மனசாட்சி கண்டு கொண்டிருக்கின்றது. மனதிற்குள் தான் சிவம் இருக்கின்றார், உடலுக்குள் தான் சிவம் இருக்கின்றார், கண்டு கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை நிச்சயம் உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.
ஓம் அகதீஷாய நமக. நல்வினைக்கு நல்வினை, தீவினைக்கு தீவினை நிச்சயமாக உண்டு இப்பூவுலகில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. ஜென்மங்கள் நிச்சயமாக உண்டு, பாவங்கள் புண்ணியங்கள் நிச்சயமாக உண்டு. இறையின் மேல் நம்பிக்கை கொள்ளாதவனை வழி நடத்துவது எது? பிரபஞ்சம். இறைவன் இல்லை என்று இருமாப்போடு சுற்றி கொண்டிருக்கின்றவனை அத்தகைய வார்த்தை உரைக்கின்ற பொழுது இறைவன் என்ற வார்த்தையை எத்துணை முறை உரைக்கின்றான் அவன். கடவுள் என்கின்ற வார்த்தைகளை எத்துணை முறை உரைக்கின்றான் அவன். தன் எதிரில் அமர்ந்திருக்கின்றவனோடு உரையாடுகின்ற பொழுது கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, நம்பாதே, ஒருவனும் இல்லை, பிரபஞ்சம் இல்லை என்று உரைக்கின்ற பொழுது அத்துணை முறையும் அவன் அறியாத இறையின் நாமத்தை உரைத்துக் கொண்டிருக்கின்றான். ஓம் அகதீஷாய. அவனை காத்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. இவன் உரைத்தவாறு ஒரு நிலை வெளியேறினால் அடுத்த கணம் அவன் சடலம் என்று உரைத்தானே, அச்சடலத்தினை அங்கிருந்து அகற்றுவதற்கும் பஞ்சபூதம் துணை புரிய வேண்டும் என்று உரைத்த கூற்றினை அகத்தியன் ஊர்ஜித கூற்று என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது ஆதி கைலாய சிவகிரை சூட்சம நூலுக்குள் இருந்து மட்டும்தான் எழுகின்ற வார்த்தை. அவரவர்கள் பல்வேறு நூல்களை கற்றுக்கொண்டு உரையாடலாம். உரையாடிய பின் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள்? அதன் வழி நடக்கின்றார்களா? அல்ல. உரைத்த உரை உண்மை ஞானத்தின் வழி நடக்கக்கூடிய அற்புதமான உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபையே அகத்தியன் சபை என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். எவ்வாறு இத்தகைய உரை உள்ளுக்குள் இருந்து எழும்? கற்றவன் அல்ல, தேர்ந்தவன் அல்ல, என் நூலையும் கற்றவர்கள் அல்ல இவர்கள். ஒரு பகவத்கீதையை முழுதாக படித்தவர்கள் அல்ல. ஒரு ராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்களை ஒரு வரி கூட வாசிக்காது அமர்ந்து அத்துணை நிலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய அன்பு என்ற ஒற்றை வார்த்தையின் இலக்கணத்தை விரிவாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்களே சபையிலிருந்து. எதன் மூலமாக? சிவபெருமானுடைய ஆற்றலின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவத்தை உணர்ந்தவனுக்குள் இருந்து சிவம் உரையாடுகின்றது. சிவத்தை உணர்ந்தவனுக்குள் இருந்து அவன் அருட்கணங்கள் எல்லாம் உரையாடுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியனுக்குள் அண்டமும் அடக்கம் என்று உரைக்கின்றார்களே, அகத்தியனை அண்டமாக தன்னுடைய பிண்டத்திற்குள் அடக்கியவனுக்குள் பிரபஞ்சம் முழுவதும் அடங்கி இருக்கின்றன. இவனோடு தவம் இருக்கின்றார்கள், இவனுக்குள் தவம் காண்கின்றார்கள். இவனோடு தவம் காண்கின்ற பொழுது சிவபெருமான் உள்ளுக்குள் இருந்து தவம் காண்பதை அவர்களுக்குள் இருக்கும் சிவம் காண்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தவ நிலைகளை கற்றுக் கொடுக்கின்ற சபை பல்வேறு ஆலயங்கள் பணி பிரதேசங்களுக்கு சென்று அவர்களை நெடுஞ்சான் கிடையாக கிடத்தி வைத்து அவர்களுக்குள் ஆற்றலை புகுத்துவது என்பது பெரிய காரியம் அல்ல. அது ஒரு காரியமே அல்ல. இத்தலத்தில் இவ்விடத்தில் இறை மேடையில் அமர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றார்களே, இத்தலத்தில் அத்துணை பிரபஞ்ச கணங்களும் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. எத்தலமும் தேவையில்லை. ஒரு மாமிச நிலை தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தலத்தில் கூட அம்மாமிசத்தை கூறு போடுகின்ற அம்மேடையில் கூட சித்தனை அமர வைத்தால் அமர்ந்த அடுத்த கணம் சிவமாக மாறக்கூடிய அற்புதமான தவநிலையை கற்றுக் கொடுக்கும் ஞான சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இடையூறு இடல் என்பது எத்தகைய வேளையிலும் சிவசபைக்கு அல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். வினைகளை வேறறுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் பேராற்றல் கொண்ட ஆயுதத்தை தாங்கி நிற்கின்ற சிவமாய் வளம் வரும் சித்தனை சுற்றிலும் எவ்வினையும் அண்டாத நிலைதனை வழங்கி காத்திருக்கின்றார் பரந்தாமன். 10 அவதார நிலைகளை காவல் வைத்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. சிவம் சிவம் என்று உரைக்கின்றார்களே, அங்கு சிவபெருமான் மட்டும்தான் அமர்ந்திருக்கின்றாரா? சிவபெருமானுக்குள் தான் அண்டமும் அடங்கி இருக்கின்றது. அத்துணை இறை வடிவங்கள் அம்பாள் வடிவங்களில் இருந்து அவரவர்கள் வணங்குகின்றார்களே இரு நிலைகள் என்று. அத்தகைய இரு நிலைகளும் பேராற்றல் கொண்ட ஒரு நிலைதான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். குறுக்காகவும் நெடுக்காகவும் தன்னுடைய நெற்றியில் கோடி இழுக்கின்ற அற்புதமான சபை ஒன்று உண்டென்றால் அது எம் சபை மட்டுமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வு தாழ்வுகள் என்பது அங்கு கிடையாது. ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கி நிற்கும் சீடர்கள், உணர்ந்து நிற்கும் சீடர்கள் யாவரும் உயர் சீடர்கள், முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கண்ணார காண்கின்றார்கள் காட்சிகளை. சித்தன் உரைத்தான். இத்தகைய இல் சபையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய தேவியினுடைய மழலை கண்டால் பால திரிபுர சுந்தரினுடைய பேராற்றலை அவளுக்குள் இருந்து உரையாடினால் இவள் மட்டுமல்ல, அற்புதமாக இச்சபை நாடி வருகின்ற சீடர்களுடைய மழலைகளுக்குள்ளிருந்து அகத்தியன் உரையாடுகின்றான். சித்தர்கள் உரையாடுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உண்மைதனில் எதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள்? இவர்களுக்கும் விளம்பரம் தேவையோ? அதனால் வந்து அமர்ந்து உரையாடுகின்றார்கள் என்னும் வினாவும் உள்ளுக்குள் இருந்து எழலாம். எங்காவது அழைத்து பாருங்கள். படாடோப ஆடம்பர நிலையங்கள் வைத்து மென் விளக்குகள் வைத்து ஆங்காங்கு அவரவர்கள் அமர்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் அற்புதமான தலங்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தலங்களில் இருந்து ஒரு சித்தனை
அத்தகைய சபையை நடத்துகின்ற ஒரு ஆன்மீகவாளனை இத்தலத்தில் வந்து அமர்ந்து உரையாடச் சொல்லுங்கள் அகத்தியன் பார்ப்போம். அழைத்த கணம் சிவம் எங்கும் வந்து அமர்வார், உண்மை நிலையில் இறைநிலை சரணாகதி அன்போடு அழைக்கின்ற பொழுது சிவம் குடிசையிலும் வந்து அமர்வார் என்பதற்கு இச்சச்சங்க நிகழ்வு ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மை நிலையில் உண்மையாய் ஒருவன் இறையை வணங்குகின்ற பொழுது இறை அவனோடு அமர்ந்திருப்பான் என்பதற்கு எம் சபை ஒரு சான்று. அகத்திய வாழை சித்த சபை ஒரு சான்று. எதற்காக அத்தகைய நாமத்தினை வைத்திருக்கின்றார்கள்? பிரபஞ்ச ஆற்றலை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான சித்தனோடு அகத்தியன் அமர்ந்து, சிவம் அமர்ந்து, பால திரிபுர சுந்தரி என்னும் சித்தர்களின் தலைவி அமர்ந்து இவனுக்கு கொடுத்த பட்டத்தோடு இணைந்த அத்தகைய நாமத்தை வைத்திருக்கும் சபை அச்சபை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இச்சபையை நாடி வருகின்ற சீடர்கள் இவன் உரைத்தவாறு மனைவி, மக்கள், பேர குழந்தைகள், சந்ததியர்கள், உறவாளர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இகலோகத்தில் பரலோகத்தை உணர வைக்கின்ற அற்புதமான சபை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. வாழும் காலங்களில் சொர்க்கத்தை காண வேண்டுமடா என்று உரைக்கும் சபை எம் சபை. வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து முடிந்து அனைத்து நிலைகளையும் இழந்து அத்துணை சுகத்தையும் அனுபவித்து இறுதியில் நான் ஆன்மீகத்திற்கு செல்கின்றேன் என்று இவன் உரைத்தவாறு பேசுவதற்கு கூட நான் எழாத நிலையில் எவ்வாறு ஆன்மீகத்திற்குள் சென்று நீர் பணியாற்ற முடியும் என்று அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உடல் திடகாத்திரமாக தன்னுடைய அங்க அவயங்கள் திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது வாழும் காலங்களில் தன்னுடைய இகலோக பணியாற்றிக் கொண்டு ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களுக்குள் இருந்து ஒருவன் இறையை வணங்கி இறையோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது, இறையோடு கலந்திருக்கின்ற பொழுது அவனுக்கு அவன் வாழும் காலமே சொர்க்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. மகிழ வேண்டும், மகிழ்வித்து மகிழ்கின்ற அற்புதமான அத்தகைய தத்துவ நிலைகளுக்குள் இருந்து ஒருவன் செல்கின்ற பொழுது, மாற்றானை மகிழ்விக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கின்றதே, இவன் மகிழ்விக்கின்ற அத்தகைய மாநிலர்களுக்குள் இருந்து எழுகின்ற மகிழ்ச்சி இருக்கின்றதே, அதுவே புண்ணிய நிலைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அப்புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக யுகம் யுகமாக சேர்ந்திருக்க, அப்புண்ணியங்கள் எல்லாம் சேர 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 அப்புண்ணியத்திற்கு ஒரு வடிவம் வேண்டுமல்லவா? அப்புண்ணிய வடிவங்களை எல்லாம் ஒற்றை வடிவமாக மாற்றி அவன் அமர்ந்த தவத்தில் அமர்ந்த தலத்தை சுற்றிலும் புண்ணியத்திற்கு சிவம் காவல் இருந்தது. ஓம் அகதீசாய நமக. பல்வேறு காலங்களில் இருந்த சிவத்திற்கு